ஜுவல்லரி பிஸ்னஸ் ஓனருக்கான கேள்வி இது. உங்களோட கஸ்டமர் அவங்க வீட்டிலேருந்து உங்கள் கடைக்கு கிளம்பி வரத்துக்குள்ளே குறைஞ்சது ஒரு 20லேருந்து ஒரு 40 கடையை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சென்னை வந்து ரொம்ப பெருசு. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவாக இருந்தாலும் சரி. இப்போ 20லேருந்து ஒரு 40 சாய்ஸை கடந்து உங்கள் கடைக்கு வரணும்னா என்ன காரணம் இருக்க முடியும்? எல்லோரும் கொடுக்குற 916 தான், எல்லோரும் கொடுக்குற HUID நம்பர் தான். அதை மட்டும் பண்ணால் உங்கள் கடைக்கு ஏன் தேடி வரணும்? அப்போ அதை மீறின ஒரு விஷயம் இருக்குது. சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ரிலேஷன்ஷிப். நீங்களும் உங்கள் ஸ்டாஃபும் உங்கள் கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்க, இதுதான் அந்த 20 சாய்ஸை கடந்து உங்கள் கடைக்குள்ளே வர வைக்கும். அதை எந்த நிறுவனம் பண்ணுதோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற தங்கமயிலாக இருக்கட்டும், இல்லை GRTயாக இருக்கட்டும், அவர்களுக்கே கூட இது தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்குமே காம்படிஷன் இருக்குல்ல, உங்களை மாதிரி கடையில் கடந்து வரும். ஸோ இப்போ யாராக இருந்தாலும், பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சின்ன நிறுவனமாக இருந்தாலும், அந்த நிறுவனத்துக்கான ஸ்டாஃப் வந்து கஸ்டமரோட எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ட்ராக்ஷனில் இருக்காங்களோ, எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, எந்த அளவுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் அவங்களை தேடி வருவாங்க. அது வந்து பயிற்சியால் மட்டும்தான் முடியுமே தவிர, டைரெக்டாக ஒரு எம்ப்ளாயை எடுத்து போட்டுட்டேன், GRTலேருந்து வந்துட்டார் அவர், அதெல்லாம் நடக்காது. தொடர்ந்து அது செய்யப்படணும். உங்கள் நிறுவனத்தில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க பொறுத்து உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும். மேலும் தெரிஞ்சு ஆசைப்படுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது நேரடியாக பயிற்சிகள் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்கள் நிறுவனத்தில் பெஸ்ட் நிறுவனமாக கொண்டு வரதுக்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா உக்திகளும் கத்தர முடியும். என் பேர் சிவகுமார். என்னோட பேர் பெல்கவ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.